ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து லீனியர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நிறையா அடிஷ்னல் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது வித் ஆன்சர்ஸோட. நீங்கள் ஒவ்வொன்றா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த அதுக்கான வீடியோவை நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சம் ஆரம்பிக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ். ஓகே, சம்மு, அதுக்கான ஆன்சர். ஓகே, இங்கே பாருங்கள், காஸ் ஏ காஸ் பி அப்ளை பண்ணணும். இங்கே காஸ் ஏ காஸ் பி அப்ளை பண்ணணும், சைன் ஏ சைன் பி அப்ளை பண்ணணும், சைன் ஹெச் ஸ்கொயர் ஏடி. ஓகே, இங்கே வந்து சைன் ஏ காஸ் பி அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும், சைன் கியூப் வந்தால் சைன் கியூப் தீட்டாவுக்கு என்ன பண்ணணும். ஓகே, காஸ் ஸ்கொயர் ஏடி 5/t. இதே மாதிரி சம் நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி காஸ் ஏ சைன் பி, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி யூஸ் பண்ணி பண்ணுறது இருக்குது. 3 சைன் ஆப்ரேஷன், நம்ம வந்து 3 காஸ் ஆப்ரேஷன் பார்த்தோம். இதே பேட்டர்னில் காஸ் டி, காஸ் 2t, காஸ் சம்திங் அந்த மாதிரி பார்த்தோம். 3 காஸ் மல்டிப்ளிகேஷன் வந்தால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இது வந்து 3 சைனில் வந்துருக்கு. இன்ட்ரெஸ்டிங், இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மெட்லேயே நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வித் இன்டர்வல் கொடுத்தா ஒவ்வொரு இன்டர்வலுக்கு தகுந்த மாதிரி என்ன, அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த சம்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இதுவும் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காஸ் ஏட்டிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முடியுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். இதில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலை, இல்லை புரிஞ்சுக்க ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.